ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனை கொஞ்சம் மேக் ஓவர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த வால்பேப்பர்லாம் நான் ஒட்டி வச்சுருந்தேன். அதெல்லாம் கிழிஞ்சு போயிட்டு இந்த ஸ்டவ் வால் ஓரமாக வைக்கிறதுனால இது என்ன பண்ணுது, ஹீட்டில் பட்டு சுருங்கியும் போச்சு. ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் எல்லா பொருளும் மாற்றலான்னு வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் ஆன்லைனில் வாங்கி வச்சுருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் கிச்சனுக்கு சொல்லிட்டு தனியாக ஸ்லாப்லாம் கிடையாது. டேபிள் மேலே தான் ஸ்டவ் வச்சுருக்கோம் நம்ம. பக்கத்தில் அது டேபிள் மட்டும் இருக்கிறதுனால நமக்கு இடம் பத்தல. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சிலிண்டர் மேலே ஒரு ப்ளேவோட ஒன்று வச்சு, ஸோ அது கொஞ்சம் நீட்டாக இருக்கிறது மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். அந்த போர்டு மேலே தான் அந்த ரேக்கும் வச்சு நான் பருப்பு டப்பா, அந்த எண்ணெய் டப்பா எல்லாமே வச்சு யூஸ் பண்ணின்னு இருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த பழைய வால்பேப்பரை கிழிச்சிட போகிறேன். ஃபுல்லாக கிழிச்சிட்டு புதுசாக தான் வால்பேப்பர் வாங்கி வச்சுருக்கேன். அது ஒட்டலான்னு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கபோர்டு மேலேயும் நான் வால்பேப்பர் ஒட்ட போகிறேன். இந்த டேபிள் மேலேயும் அந்த ப்ளேவோட ஒன்று வச்சுருக்கேன்ல, அது மேலேயும் சேர்த்து தான் வால்பேப்பர் ஒட்டலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன் நான். இந்த ஸ்டவ் பின்னாடி இருக்க வால் வந்து ஒயிட் கலர்ன்றதுனால ஆல்ரெடி நம்ம சமையல் செஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த எண்ணெய் கரை குழம்பு பொங்கி வறுத்து அது எல்லாமே பட்டு கரையாயிடுச்சு. அதனால தான் வால்பேப்பர் வாங்கி ஒட்டி வச்சுருந்தேன். அந்த வால்பேப்பரும் ஹீட் பட்டு அப்படியே சுருங்கி போச்சு. நான் இப்போ ப்ரௌன் கலர் தான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த ப்ரௌன் கலர் வால்பேப்பர் தான் அந்த டேபிள் மேலேயும் ஒட்ட போகிறேன் நான். வால்லையும் ஒட்ட போகிறேன். ஒரே கலர்லேயே ஒட்டிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் நான். ஆக்சுவலாக இந்த வால்பேப்பர் வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். அப்படி தான் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம யூஸ் பண்ணால் தான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு. ஆனால் குவாலிட்டி கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. ஒரு மாதிரி மட்டமாக தான் இருக்குது. லைட்டாக ஓப்பன் பண்ணும் போதே கிழிஞ்சிருச்சு அது. ஸோ அதை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன் நான். வால்பேப்பர் ரேட்டு பார்த்தீங்கன்னா 190 ருபீஸு. மீஷோவில் தான் வாங்கினேன். பை ஒன் கெட் ஒன்று, 2 ரோல் வந்துடும் நமக்கு. ஃபஸ்ட்டு இந்த வால்பேப்பர் ஒட்டுறதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணால், அந்த டேபிள் மேலே தூசி எதுவுமே இல்லாமல் டேபிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒட்ட ஆரம்பிக்கணும். ஒரு கிளாத்து வச்சு நம்ம ஏர் பபிள்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி, அது காற்றே இல்லாத மாதிரி ஒட்டினே வந்தால் அழகாக வந்துடும். எனக்கு 1-2 இடத்துல கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. மற்றபடி ஓரளவுக்கு நல்லா தான் வந்தது. இந்த செகண்டாக இந்த டேபிளில் ஒட்டும் போது அங்கங்கே கொஞ்சம் சுருக்கு இருந்துச்சு. சரி, எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டி முடிச்சிட்டேன் நான். இந்த டேபிள்லாம் ஒட்டுறது எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த வாலில் ஒட்டின பாருங்கள், அதில் தான் பாடுபட்டேன் நான். பழைய வால்பேப்பரை நான் வந்து பாதி தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். சரி, நம்ம அங்கே அந்த ரேக்கு தானே வைக்க அந்த பருப்பு டப்பாலாம் வைக்கிறல, சரி அது மறைச்சிக்கும், அதெல்லாம் நம்ம கிழிக்க தேவையில்ல, அங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது வால்பேப்பர், அதனால் விட்டுட்டேன் நான். சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஓட்டிட்டு அப்புறம் ஸ்டிக்கர்ஸும் கொஞ்சம் வச்சுருந்தேன், நான் வாங்கி வச்சுருந்தேன். இந்த மாதிரி லெட்டர்ஸ் வர மாதிரி லெட்டர்ஸு, இந்த கரண்டிலாம் வந்து ஸ்டிக்கர்லேயே வர மாதிரி வாங்கி வச்சுருந்தேன். அதுவும் ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கார்போர்ட்ஸில் இதில் ஒரு 4 வரும். இந்த மாதிரி லெட்டர்ஸ் வச்சு தான். அது கூடயே வந்து டபுள் சைட் டேப்பும் குத்துடுறாங்க. நம்ம அதில் ஒட்டிட்டு அப்படியே வாலில் ஒட்டிட வேண்டியது தான். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, வால்பேப்பர் பாதி தான் ஒட்டி வச்சுருந்தேன் நான். அப்புறம் சரி, இந்த பக்கம் பார்த்தா ஒரு மாதிரி அசிங்கமாக தெரிஞ்ச மாதிரி, அதனால் அது மேலே என்ன பண்ணிட்டேன், அந்த ப்ரௌன் கலரை ஒட்டிட்டு ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிட்டேன் நான். அப்புறம் இந்த லைட்டும் வாங்கி வச்சுருந்தேன். 2 லைட்டு வந்து இது ரொம்ப ரேட் கம்மியாக இருந்துச்சு, பார்க்கவும் நல்லா இருந்தது. நம்ம இது பேட்ரி இருக்குது, பேட்ரியிலே எரியும். நம்ம ஃப்ளக்லாம் சொருகணும்னு அவசியம் கிடையாது. அந்த லைட் செட்டிங்கும் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த கிளாஸு, இந்த பூனைக்குட்டியும் வந்து மீஷோவில் வாங்கினது தான். சூப்பராக இருக்குது. அதில் அமுக்குனா வச்சுக்கோ சத்தமும் வருது நமக்கு. அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன் கிச்சனை. இப்போ நம்ம கிச்சன் பார்க்க இப்படி தான் இருக்குது. ஒரு அளவுக்கு பரவாயில்ல. ஃபஸ்ட்டு இருந்ததை விட ஓரளவுக்கு ஏதோ பண்ணி வச்சுருக்கேன் நான், ஏதோ எனக்கு தெரிஞ்சது. வால்பேப்பர் தான் ஒரே கலரில் வாங்கி ஒட்டிட்டேன். வேறு கலரில் தான் வாங்கி ஒட்டலான்னு நினச்சேன், வாலுக்கு தனியாக டேபிளுக்கு தனியான்னு. சரி, அப்படியே இது 2 ரோல் இருக்கேன்னு சொல்லிட்டு 2த்துக்கும் ஒன்றாவே ஓட்டிட்டேன், என் காசை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கிச்சன் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், பாய்.